தேவாலயத்தின் உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீ கடவுளுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாளகுதியும். நீ கடவுளுடைய குமாரனா தாளகுதி. ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கல. இவரு வந்துட்டாரு. அவர் பட்டயத்தை எடுத்தாரு, இவனும் பட்டயத்தை எடுத்துட்டான். அவர் பட்டயத்தை எடுத்து விலாசம் ஆரம்பிச்ச உடனே இவனை பார்த்தா இவனும் பட்டயத்தை எடுத்துட்டான். உம்மை குறித்து கட்டளையிடுவார், பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் தூதர்களுக்கு கட்டளையிடும் போது அவர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கு? சங்கீதம் பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க, டக்குன்னு சொல்றாரு பாருங்க. அவர் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொண்டிருக்கார். சங்கீதம் 91. சங்கீதம் 91 நல்லா படிச்சிருக்கான். யாரு? சாத்தான் படிச்சிருக்கான். அவன் இங்க டேவிட் படிச்சிருக்கான். சங்கீதம் 91. ஒரு இடத்துல பேய் ஓட்டுறக்காக என்னை கூட்டிட்டு போனாங்க. பிசாசு ஓட்டுறக்காக ஒருத்தர் கூட்டிட்டு போறாங்க. எங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்குங்க, நீங்க வந்து கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு. சரி, ஜபம் பண்ண கூப்பிட்றாரு அப்படின்னு போங்க. அந்த அம்மாவும், தம்பி எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது தம்பி, எனக்காக ஜபம் பண்ணு தம்பி. அந்த அம்மாவே சொல்லு, பரவாயில்லையே அப்படின்ட்டு. சரி, சங்கீதம் 91 படிச்சு நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு உடனே சங்கீதம் 91 அப்படி கட 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 கடன்னு ஒப்பிக்குது. என்னடா அந்த அம்மா எனக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிச்சு, எங்கள் அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு என்ன கூட்டிகிட்டு போகிறா இது. இங்கே வந்து அவருக்காக ஜபம் பண்ணலன்னா சங்கீதம் 91 வாசித்து உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படி இப்படின்னு அடித்து ஒரு ஜபத்தை பண்ணலான்னு போய் சங்கீதம் 91 படினா அந்த அம்மா மனப்பாடம், எனக்கே மனப்பாடமாக தெரியும், அந்த அம்மா மனப்பாடமாக சொல்லும். அப்போ என்ன அர்த்தம்? சங்கீதம் 91 பிசாசுக்கு நல்லா தெரியும் என்பதுதான் பொருள். அதான பொருள். அப்ப ஜாக்கிரதையாக நாம் செயல்பட வேண்டும். அவர் பட்டயத்தை எடுத்தார், இவனும் பட்டயத்தை எடுத்து விட்டான் என்பதாக அந்த இடத்துல படிக்கிறோம். மத்தேயு 4:5-7 இதே வசனத்தை அங்க படிக்கிறோம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய், பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் மத்தேயுல இருக்குது, இங்க எருசலேமுக்கு கொண்டு போய் இருக்கு. லூக்கால எருசலேமுக்கு கொண்டு போயிட்டு இருக்குது, மத்தேயுல பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. எது கரெக்ட்? எருசலேம் பரிசுத்த நகரம் தான். எருசலேம் என்பதுதான் பரிசுத்த நகரம். தேவாலயத்து உட்பரியின் மேல் நிறுத்தி, நீ கடவுளுடைய குமாரனே ஆனால் தாளகுதியும். இதாங்க 3வது டெஸ்ட். நீ உண்மையாவே உங்க அப்பா அவர் கடவுளா இருந்துச்சுன்னா குதிடா பார்க்கலாம். இதுதான் டெஸ்ட். பொதுவாக அந்த அம்மா அப்பா பத்தி சொல்லி திட்டினாங்கன்னு வையுங்க,